அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த நந்தியாவட்ட பூச்செடியில் பாருங்கள், ஒரு கம்பளி பூச்சி வகையை சேர்ந்த ஒரு பச்சை புழு ரொம்ப சொகுசாக அப்படியே அதனுடைய கிளைகளை படுத்துக்கிட்டு இலைகளை எப்படி சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த வகை புழுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி செடியில் நிறையா வருங்க. பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு அடியில் மறைஞ்சிருக்கும். இலையும் அதனுடைய புழுவுடைய அந்த நிறமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த இலையோட இலையாக அப்படியே மறைஞ்சு நின்று செடியவே எல்லாம் இலையை கடித்து சாப்பிட்டு செடியை காலி பண்ணிடும். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே நம்ம பார்த்து இந்த புழுக்களை எல்லாமே நீக்கிடணுங்க. பார்த்திங்கன்னா அந்த புழுக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு செடிகளுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த புழுக்களுடைய எச்சங்கள் நிறைய இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்னதாக அதனுடைய எச்சங்கள் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்துட்டு நம்ம ஆரம்பத்திலே அதை நீக்கிடணும். நீக்கிட்டு கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்து விடணுங்க. வேப்ப எண்ணெய் கரைசல் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தோம்னா இந்த புழுக்களை சுத்தமாக கட்டுப்படுத்திடலாம்.